திராவிட மாடலில் கிக் தான் முக்கியம் என்று நினைக்கிறார்கள். நிவாரணம் அறிவிப்பதில் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ. நடிகர் விஜய் சினிமாவில் எப்படி வேண்டுமானாலும் நடித்திருக்கலாம். அரசியல் தலைவராக சினிமா நடிகர்கள் மாறியதற்கு பிறகு எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவையில் பேட்டி. கோவை வஉசி பூங்காவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறும்போது, சட்டமன்றத்தில் கோவை தொகுதிக்கு குரல் கொடுக்கும்போது கோவைக்கு எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்துள்ளதாக துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுகிறார்கள். அமைச்சர்கள் வாய்ப்பு இருந்தால் கோவைக்கு வரும்போது எனது தொகுதிக்கு வர வேண்டும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச முற்படும் போது முழுமையாக பேச விடுவதில்லை. சட்டமன்றத்தில் நாங்கள் பேசிய வீடியோக்களை கேட்டால் வெட்டியும் ஒட்டியும் கொடுக்கிறார்கள். சட்டமன்றத்தில் ஜனநாயகமாக பேச விடுவதில்லை. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நீட் எதிரான வாசகங்கள் மற்றும் இந்தியா ஒழிக என்று எழுதுகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. மத்திய மாநில அரசுக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இதுபோன்று இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசுபவர்களை தடுக்க வேண்டும். திமுக அரசு ஊக்குவிக்கக்கூடாது. 30 நாட்களுக்கு மேலாக நடக்கும் மானிய கோரிக்கை இந்த முறை 8 நாட்களுக்குள் முடிவடைந்தது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழகம் போன்ற மிக முக்கியமான மாநிலத்திற்கு இந்த நாட்கள் போதாது. இன்னும் மக்களின் பிரச்சனையை ஆழமாக விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் பேசும்போது அதிக குறுக்கீடுகள் உள்ளது. சட்டமன்றத்தில் தொகுதி மக்களுக்காக பேசும் வீடியோவை கூட தர மறுக்கிறார்கள். ஜனநாயக தன்மையோடு இயங்காத சட்டப்பேரவை சவாலோடு பேச வேண்டியதாக இருக்கிறது. நல்ல தலைவர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றால் நடிகர் விஜய் சொன்னதில் எந்த மாற்று கருத்தில்லை. படித்தவர்களை விட மக்களுக்காக உணர்வு பூர்வமாக உழைக்கக்கூடியவர்கள் அரசியலில் தேவை. சினிமாவில் எப்படி வேண்டுமானாலும் நடித்திருக்கலாம். ஆனால் அரசியலில் தலைவராக சினிமா நடிகர்கள் மாறியதற்கு பிறகு அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்திய அரசு கால சூழலுக்கு ஏற்றவாறு சட்ட திருத்தங்களில் திருத்தம் கொண்டு வந்திருந்தாலும் பெயரை பொறுத்த அளவுக்கு இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழி தெரியாதவர்களுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துவதில் சிரமம் உள்ளது. இதை மத்திய தலைமையிடம் நாங்கள் தெரிவித்துள்ளோம். சட்டத்தில் இன்று பல திருத்தங்கள் தேவை. உயர்கல்வித்துறை பொறுத்தவரை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கவர்னருக்கு எதிராக மிக தனிப்பட்ட முறையில் எதிரான மனநிலையோடு பேசுவது உயர்கல்வித்துறையில் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. நானா நீயா என்கின்ற வகையில் மாநில அரசு எடுத்துக்கொள்கிறது. கவர்னர் பொதுவெளியில் பேசுவதை இவர்களின் சித்தாந்தத்திற்கு எதிராக பேசுவதாக எடுத்துக்கொண்டு அவருக்கு எதிராக பேசுவது உயர்கல்வித்துறையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது. திராவிட மாடலில் கிக் தான் முக்கியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிவாரணம் அறிவிப்பதில் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். பரபரப்பாக பிரேக்கிங் செய்து வரக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் கூடுதல் நிவாரணம் அறிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநர் குறித்து, கவர்னர் குறித்து தனிப்பட்ட முறையில் பேசுவதும் எதிரான மனநிலையில் செயல்படுவதும் உயர்கல்வித்துறையில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. கவர்னர் அவருக்கு இருக்கும் கருத்து சுதந்திரத்திற்கு பொது வெளியிலும் நிகழ்ச்சியிலும் பேசுவதையெல்லாம் இவர்களது சித்தாந்தத்திற்கு எதிராக இருப்பதாக நினைத்து செயல்படுவது உயர்கல்வித்துறையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேல் படிப்பிற்கு செல்வதாக வெளியாகும் தகவல் குறித்து கேட்டபோது எனக்கும் அது தெரியவில்லை, அவரிடம் இன்னும் அது பற்றி பேசவில்லை என பதிலளித்தார். கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வருடத்திற்கான பணிகள் எல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே வஉசி பார்க்கு அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம். இந்த இடத்திலே குடிதண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வெலுக்கான ஒரு பூஜை எனக்கு போட்டிருக்கோம். இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நிறைய குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க வராங்க, பொழுதுபோக்கிற்காக வரக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க.